சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். சிம் கார்டுகள் மூலம் ஏராளமான மோசடிகள் நடப்பதால் ஒருவர் பயன்படுத்தும் சிம் கார்டுகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. தொலைத்தொடர்பு சட்டம் 2023 கீழ் நாடு முழுவதும் ஒருவர் தனது பெயரில் அதிகபட்சமாக 9 சிம் கார்டுகளை மட்டுமே பயன்படுத்தலாம் என்றும், விதியை மீறினால் 2 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செல்போன் எண்கள் மூலமாக பல மோசடிகளை செய்துவிட்டு மோசடிக்கு பயன்படுத்தும் சிம் கார்டுகளை தூக்கி எறிந்துவிட்டு புதிய சிம் கார்டுகள் மூலம் மோசடியை அரங்கேற்றும் கும்பலை முடக்க நாடு முழுவதும் ஒருவர் பயன்படுத்தும் சிம் கார்டுகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஒவ்வொரு மாநிலத்தையும் பொறுத்து ஒருவர் பயன்படுத்தும் அதிகபட்ச சிம் கார்டுகளுக்கான வரைமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் அசாம், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், திரிபுரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு நபர் 6 சிம் வைத்திருக்க மட்டுமே அனுமதி உண்டு. உங்கள் பெயரில் உள்ள சிம் எண்களை தெரிந்து கொள்ள டாப்காப் இணையதளத்தில் மொபைல் எண்ணை பதிவு செய்து உங்களது பெயரில் உள்ள எண்களை சரிபார்க்க முடியும். மேலும் அதில் உள்ள எண்களை நீக்கவும் தொடரவும் முடியும்.